இப்போ சின்ன வயசில் தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி நைட் டின்னர்லாம் முடிச்சுட்டு தாத்தாலாம் வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த பேராண்டிங்க பேர பசங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க கதை சொல்லுவாங்க. அவங்களாம் அப்படியே அந்த கதையை கேட்கும்போது தூக்கம் சொக்கிக்கிட்டு வரும். இப்போ கூட சாப்பிட்டு முடித்த நேரம் இந்த கதையை கேட்டால் அவங்களுக்கு தூக்கம் வருமானது தெரில, பட் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கிடைக்கும். அப்படி ஒருத்தர் கதை சொல்லியிருக்கார். யார் அவர், என்ன கதையெல்லாம் சொல்லியிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர் தான். அவர் ஒரு மேடையில் பேசும்போது ரொம்ப நாள் இந்த மாதிரி அவர் வந்து எப்போவுமே நடந்து முடிந்த வரலாற்றில் முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சில விஷயங்களை சொல்லுவார். அந்த மாதிரி சொல்லாமல் இருந்தார் இடைப்பட்ட காலங்களில். ஆனால் இன்றைக்கி சொல்லியிருக்கார். நம்மளுடைய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஜெர்மனுக்கு போய் ஹிட்லரை சந்திச்சு அந்த இடத்துல நடந்த ஒரு கான்வர்சேஷன் அவர் சொல்லும்போது அட்டேங்கப்பா பக்கத்துலேயே இருந்திருப்பார் போலையா, சூப்பராக சொல்கிறாரு அப்படின்ற லெவலுக்கு இருந்துச்சு. அப்படியே ஸ்லாகிச்சு சொல்கிறார். இந்த டைலாக்லாம் வந்து நம்மலாம் படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அப்படி திரும்பாம்பார் ஹீரோ அப்படின்ற மாதிரி நம்ம நடிச்சு காட்டிலாம் சொல்லுவோம்ல, அந்த லெவலுக்கு ஐயா வந்து அப்படி இன்வால்வ் ஆகி ஸ்டாப் வித்ரா அப்படின்ற டைலாக்லாம் சொல்லும்போது அது ஐயாவால் மட்டும்தான் அப்படிலாம் சொல்ல முடியும். நமக்கு சொல்ல வராது. நான் சொல்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும். ஆனால் ஐயா சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பு வராது. சாப்பிட்ட நேரத்தில் ஒரு கதை கேட்கறது எவ்வளோ ஜாலியாக இருக்குன்றத இந்த கதையை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பண்டித ஜவஹர்லால் நேருவும் ஆயுதத்தை கொண்டுதான் இந்த நாட்டை மீட்க முடியும் என்று முடிவெடுத்து வெள்ளைக்கார காவல்துறையின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு கல்கத்தாவிலே இருக்க தன் வீட்டை விட்டு வெளியேறி காபூல் ஆப்கானிஸ்தான் வழியாக ரஷ்யாவுக்கு சென்று அங்கிருந்து ஜெர்மனிக்கு சென்று சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லரை கைகுலுக்குகிற போது இந்தியர்கள் ஜனநாயகத்துக்கு லாயக்கற்றவர்கள், அருகதையற்றவர்கள் என்று ஹிட்லர் சொன்னால் நேதாஜியை அழைத்துக் கொண்டு போனவர்கள் அடுத்து இவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று பயந்தார்கள். ஹிட்லரை எதிர்த்து புருவத்தை நெரித்தால் அடுத்த 10வது நிமிடம் அவன் சுட்டுக் கொல்லப்படுவார் ஜெர்மனியிலே. ஆனால் நேதாஜி அவர்கள், மிஸ்டர் ஹிட்லர் ப்ளீஸ் ஸ்டாப் இட். எங்கள் நாட்டின் மக்கள், இந்திய நாட்டு மக்கள் ஜனநாயகத்தை காக்கவும் வல்லவர்கள், நடத்தவும் வல்லவர்கள். அவர்களை இழிவாக சொன்ன உங்கள் வார்த்தைகளை யூ சுட் வித்ரா, நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்றார். வெலவெலத்து போனான் அடால்ஃப் ஹிட்லர். அதுக்கடுத்துதான் இன்னொரு கதை ஒன்று சொல்லுகிறார். இது நடந்து முடிஞ்ச வரலாறு அந்த மாதிரி இல்லை, இவருக்கு நடந்தது. ஒரு ஊருக்கு போயிடறாராம். அங்கே வந்து இந்த சாருக்காக இப்போ படிவம்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் பண்ணுற ஊழியர்கள்லாம் யார் யார் இருக்காங்களோ அவங்கள சில பேர் சந்திச்சிருக்கிறார். அப்போ சந்தித்தப்ப அவர் வந்து கணக்கெலாம் கேட்டிருக்காரு. ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை பேரை பார்க்குறீங்க, இவ்வளோ நாளில் எத்தனை பேரை நீங்கள் இந்த மாதிரி ஃபார்ம்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ஒரு 300 லட்சம் பேரை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட லிஸ்ட்டில் பட்டியலில் இருந்த 300 பேர் ப்ளஸுக்கு வந்து இந்த லிஸ்ட்டே வந்து கொடுக்காமல் போயிடுச்சு. அவங்க ஆள் இல்லைன்றாங்களாம். ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படிவத்தை அவங்களா எடுத்து டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அவங்க கொடுக்க வேண்டிய ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்தாதான் பட்டியலில் சேர்த்துப்பாங்களாம். இப்படி ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு இந்த மாதிரி வந்தாங்க குத்தாங்கன்னு தெரியாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் இப்போ வர்றாங்க படிவம் கொடுக்குறதுக்கு வீட்டுக்கு வராங்க, வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் யாரும் இல்லை அப்படின்ற இன்டிமேஷன் அந்த வீட்டுக்காரங்களுக்கு போகாது. அப்போ அவங்க வந்து அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுன்ற தகவலும் அவங்களுக்கு கடத்தப்படாது. அப்படி இருக்கும்போது அவங்க எலெக்ஷன் வரைக்கும் சும்மா தான் இருப்பாங்க. அப்புறம் எலெக்ஷன் பட்டியல் வரும்போது தான் நம்மளுடைய ஓட்டர் லிஸ்ட்டு பார்ப்போம். அதில் நம்ம பேர் இருக்காது. ஐயோ அப்படின்ற மாதிரி அப்போ தான் பதறுவோம். இந்த மாதிரி 65 லட்சம் 70 லட்சம் பேரை ஆட்டையை போட்டு தூக்கி விட்டுருந்தோம் அப்படின்றது தான் பாஜகவோட ஒரு அஜெண்டாவாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் வைகோ அவர்கள். மிக சுற்றி வளைத்து அழிப்பதற்கு இது எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறார்கள். எஸ் என்றால் சபட்டேஜ், ஐ என்றால் இன்டாலரபிள், தாங்க முடியாதது, ஆர் என்றால் ரெனகேடிசம். இதுதான் எஸ்ஐஆர். வாக்குரிமைகளை பறிப்பதற்கு தேர்தல் ஆணையத்துடைய உத்திகளில் ஒன்றுதான் இது. நேற்றைக்கு நான் சென்றிருந்த ஊரில் இந்த பதிவை செய்து கொண்டிருக்கக்கூடிய 4 சகோதரிகள் வந்து என்னை சந்தித்தார்கள். அவர்களிடம் கேட்டேன், நீங்கள் இந்த வாக்காளர்களை பதிவு செய்கிறீர்கள் இந்த ஊரில் இதுவரை மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் என்று கேட்டேன். 960. இந்த 5 நாட்களில்
நீங்கள் எத்தனை வாக்காளர்களை பதிவு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். 600 பேரை பதிவு செய்திருக்கிறோம். மற்றவர்கள் வீடுகளில் இல்லை, எங்கிருக்கிறார்கள் என்ற முகவரி தெரியவில்லை. பின்னர் அவர்களாக முயற்சித்து விண்ணப்பித்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஏறத்தாழ 75 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மத்திய அரசும் அதற்கு கையாக எடுபடியாக இருக்கக்கூடிய மத்திய தேர்தல் ஆணையமும் செயல்படுகிறது.